Hello friends, welcome to the self learning. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா ஒரு பேக்ரவுண்ட் ஹேர் இருக்கிற பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஒன்றில் இந்த ஹேர்லேருந்து பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்களோட இருக்கிற இமேஜ்கிட்ட நாங்கள் ட்ராக் பண்ணி போட்ட இமேஜ்கிட்ட பேக்ரவுண்ட் லொக் ஆகிருக்கு. இந்த லொக்கை அன்லாக் பண்ணுறோம், டபுள் கிளிக் பண்ணுறோம், லேயரில் டபுள் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுக்குற நேரம் எங்களுக்கு இவர் லேயர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம், நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இவருக்கு நாங்கள் எங்களோட ஃபோக்ரவுண்ட் கலரை செட் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையான ஒரு கலர் செட் பண்ணலாம். நான் லைட் ப்ளூ கலர் மாதிரி செட் பண்ணுறோம். கீபோர்டில் ALT கீயோட டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இவரோட ஃபோக்ரவுண்ட் கலர் செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த லேயரை ட்ராக் பண்ணி டவுன் லேயருக்கு கொண்டு வரோம். இந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து எங்களோட இமேஜ் ஆட் செலெக்ஷனில் வச்சு எங்களோட ஃபோட்டோவை நாங்கள் ஷேப்பை செலக்ட் பண்ணுறோம். சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன் எங்களுக்கு வேண்டாம், லெஸர் டூல் யூஸ் பண்ணலாம். ஆட் செலெக்ஷன் சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், செலக்ட் ஆப்ஷனில் வரோம். செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் ரிஃபைன் எட்ஜ்னு சொல்லுவோம். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவரை கிளிக் பண்ணுறோம். எங்களுக்கு ரிஃபைன் எட்ஜ் ஆப்ஷன் வரும். இதில் நாங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம், பிளாக்ன்றதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ரேடியஸ் செலக்ட் பண்ணி ஸ்மார்ட் ரேடியஸ்க்கு நாங்கள் ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணுவோம். ஒரு 9 மாதிரி கொடுப்போம். 9 மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 9 கொடுத்தீங்கன்னா ஓகே. ப்ரஷ் த சைஸ் நான் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே 75 மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த எட்ஜை இப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் ஆப்ஷன் இது. அவுட்புட்டில் டூப்ளிகேட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை நான் ஆட் பண்ணுறோம். 80 இப்படி கொடுக்குறோம். 80 ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஓகே கொடுக்குறோம். எங்களோட இமேஜ் டூப்ளிகேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். இந்த லேயரை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்க, Ctrl+J ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த லேயர் எடுத்துகிட்டு நியூ லேயரில் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகும். இது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணுங்கள். மர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த லேயரில் நாங்கள் Ctrl+E ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டு லேயரும் மர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் உங்களோட இது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கும். இந்த பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.